அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் 3வது நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் 2000 அடிக்கு மேல் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தற்போதைய செய்தி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த நிலச்சரிவு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போதைய பாதிப்பு எப்படி இருக்கு? திருவண்ணாமலை மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நகர்பகுதியிலையும் வரலாறு காணாத அளவுக்கு 50 சென்டிமீட்டர் அளவு மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய அந்த மழையானது அதனுடைய ஸ்டெபிலிட்டி இழந்திருக்கிறது. அதனால மலை அடிவாரத்தில் சில இடங்களில் அந்த சரிவானது மண் சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை ஏற்பட்ட அந்த சரிவின் 7 பேர் அந்த வீடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பானதான் தற்போது இந்த மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த மீட்பு பணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப கூட பார்க்கலாம், அந்த மீட்பு பணிகள் எதுவுமே நடைபெறாமல் இருக்கிறது. ஏனென்றால் திடீரென்று ஒரு 4 மணி நேரமாக அதிக அளவு மழை பெய்தது. அதனால் மீட்பு பணிகள் செய்வதில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. நாம பார்க்கக்கூடிய இந்த வீட்டிற்கு கீழே தான் அந்த சிறார்கள் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த மண் திடீரென்று வந்தபோது அவர்கள் அந்த வீட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள். வீட்டுக்குள் அவர்கள் சென்ற உடனேயே அதிக அளவிலான சேரும் கற்களும் சேர்ந்து அந்த வீட்டில் வைத்து அவர்களை மூடியிருக்கிறது. தற்போது அந்த இடத்தில் தான் 6 அடி அளவுக்கு பள்ளத்தை நோண்டி இருக்கிறார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தமிழக மீட்பு படையினரும். இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. 1/4 மணி நேரம் மழை பெய்த நிலையில் தற்போது மழை விடுப்பது. இருந்தாலும் மீட்பு பணியை தொடர்வதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்த பகுதி ஒரு மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றதுனால இங்கே இயந்திரங்களோ ஜேசிபி இயந்திரங்களோ வருவது தொடர்ந்து சிரமமாகவே இருந்து வருகிறது. அதனால கமாண்டோ வீரர்களும் மீட்பு படை வீரர்களும் அவர்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த உபகரணங்களை வைத்துதான் அந்த சேர்களையும் கற்களையும் பெரிய பெரிய ராட்சச கற்களையும் அகற்றி வருகிறார்கள். தற்போது மழை பெய்ததால் அந்த பணி தடைபெற்றது. தற்போது மீண்டும் அந்த மீட்பு பணி தொடங்குவதற்கான பணிகளை தற்போது அந்த வீரர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது வரை பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த வீட்டினுடைய வாசல் பகுதி வரைக்கும் சென்றிருந்தாலும் அந்த